வந்தே மாதரம். சொல்லில் உயர்வு தமிழ்ச் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா. செல்வம் நிறைந்த ஹிந்துஸ்தானம், அதை தினமும் புகழ்ந்திடடி பாப்பா. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இன்றைய காணொளி வாயிலாக நாம் நினைத்து பார்க்க போகும் தேசபக்தர்கள் மாரியப்பன் ஐயா, தன்முக சுந்தரமூர்த்தி ஐயா, ராக்கியப்பன் ஐயா ஆகும். மாரியப்பன் ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் சேலம் சென்னகிரி ஆகும். இவர் உப்பு சத்தியாகிரகம் போராட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிறார். காவல் நிலையத்தின் மேல் கல்லெறிந்து போராட்டம் நிகழ்த்தியிருக்கிறார். அந்நியர்களின் கொடுங்கோலாட்சி பற்றிய வாசகங்கள் தாங்கிய சுவரொட்டியை இவர் பயன்படுத்தியிருக்கிறார். மேற்கண்ட புரட்சிகரமான போராட்டங்களுக்காக இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏப்ரல் 28 இவரின் நினைவு தினமாகும். சண்முக சுந்தரமூர்த்தி ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் மயிலாடுதுறை ஆகும். இவரின் தந்தையும் தாத்தாவும் அந்நியர்களுக்கு எதிரான பல போராட்டங்களில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். இவரும் அந்நியர்களுக்கு எதிரான பல போராட்டங்களில் பங்கு பெற்றிருக்கிறார். அந்நியர்கள் இந்த தேசத்தை விட்டு வெளியேறிய பிறகு இவர் புதுவையில் ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். புதுவையில் பிரெஞ்சு அரசாங்கத்திடமிருந்து விடுவிப்பதற்காக அங்கு போராட்டம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த போராட்டத்திலும் இவர் பங்கு பெற்றிருக்கிறார். அதற்காக அபராதம் செலுத்தியிருக்கிறார். சிறை தண்டனையும் பெற்றிருக்கிறார். ஏப்ரல் 28 இவர் அவதரித்த தினமாகும். ராக்கியப்பன் ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் கரூர் தன்னிலையாகும். இவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் பணிபுரிந்திருக்கிறார். அந்நியர்களுக்கு எதிரான யுத்தத்தில் பங்கு பெற்று சிறை தண்டனையும் பெற்றிருக்கிறார். ஏப்ரல் 28 இவரின் நினைவு தினமாகும். தேசபக்தர்களின் புகழானது இம்மண்ணில் என்றென்றும் ஓங்கி ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். தேசியமும் தெய்வீகமும் இம்மண்ணில் என்றென்றும் பட்டொளி வீசி பறந்து கொண்டே இருக்கட்டும். ஓ ஜெய்ஹிந்த்.